கோயம்பேடு சந்தையில் தக்காளியின் விலை 15 முதல் 20 ரூபாய் வரை சரிந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் அன்பழகன். நாளுக்கு நாள் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் அண்மை காலங்களில் காய்கறிகளினுடைய விலை அதிகரித்ததை நாம் பார்த்தோம். தற்போது தக்காளியினுடைய விலை சரிந்திருப்பதற்கான காரணம் என்ன? வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? கனகதாரா, நீங்கள் சொன்னது போல் இந்த கோடை வெப்பத்தினால காய்கறி அதிகரித்து உண்மை தான். ஆனால் தக்காளியே பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உயர்தர இந்த மாதிரி தக்காளிலாம் பார்த்திங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு விற்றுது. இல்லை என்னென்னா இன்றைக்கி விலை நிலவரம் உடனே டக்குன்னு குறைஞ்சதுக்கு காரணம்னா வெளி மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களுக்கு தக்காளி அனுப்பாதனால குறைஞ்சிருக்குனாங்க. கிட்டத்தட்ட வியாபாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் அதாவது நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இது குறித்து நம்ம அந்த தக்காளி வேறு ரவியிட்டையும் கேட்போம். இப்போ நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்றுனீங்க. இப்போ ஏன் இந்த விலைக்குறைவு என்ன எந்த அளவுக்கு ஏன் இந்த மாதிரி நட்டம் ஏற்படும் காரணம் என்ன? அதாவது குறிப்பாக தமிழ்நாடு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தக்காளி வரத்து குறைஞ்சி எல்லாம் முடிஞ்சிச்சு. அது செடியெலாம் அழிஞ்சு போச்சு. இது இப்போ வரக்கூடிய தக்காளி கர்நாடகா, ஆந்திரா தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த 2 ஸ்டேட்டில் உள்ள தக்காளிகள் தான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போச்சு. அதில் குறிப்பாக போச்சுன்னாச்சுன்னா ஆந்திராவிலே மேல் பகுதியான இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய இடங்கள்லாம் தக்காளி போச்சு. அந்த போனனுடைய தக்காளி இந்த விலை கட்டுப்படி ஆகலை. அங்கே போனோடனே இப்போ இங்கே மெட்ராஸில் ஒரு 700 800 பெரிய பாக்ஸ் விற்கிற தக்காளி ஹைதராபாத் போன்ற இடங்களில் நிறைய இடங்கள்லாம் ஆந்திராவில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் தக்காளி போய் விற்கலோன்னா அவங்க அங்கேருந்து எங்கே வருதுன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தக்காளி அங்கே அந்த நிலையை சரி பண்ணதுனால இங்கே தக்காளி போகாதனால இங்கே விலை குறைஞ்சது. இந்த விலை திருப்பி அங்கே போச்சுன்னா பழையபடி விலை ஏறிடும். இந்த விலை அதனால தான் குறைஞ்சிது. 2 நாளையில் ஒவ்வொரு வணிகர்களுக்கும் கோயம்பேடில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வணிகர்களுக்கும் ஒவ்வொரு லாரிக்கு குறைஞ்சது பெரிய லாரிக்கு 2 லட்சம் நிறைய நஷ்டம், 2 லட்சம் நஷ்டம் இருக்கும் 2 நாளையில். இன்றைக்கி நேற்று அந்த முதல் மட்டும் காப்பாற்றப்படப்பட்டுச்சு. பெரிய அளவில் வியாபாரமும் இல்லை. காரணம் ஓட்டு போட போன மக்கள்னு வந்தாங்களா வரலையா தெரியல. சென்னையில் வியாபாரங்கள் ரொம்ப குறைவாக இருக்குது, தொடர்ந்து குறைவாக இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் நல்ல தக்காளி கோயம்பேட்டில் பார்த்தோம்னா ஒரு 30 ரூபா 35 ரூபாய் நல்ல தக்காளி வாங்கிடலாம். இப்போ நம்பர் 1 சரக்கு 35 ரூபா வாங்கிடலாம். செகண்ட் ஐட்டம் 25 ரூபாய் வாங்கிடலாம். இந்த தக்காளி வெளிநாட்டில் விற்குன்னு சொன்னோம்னா ஒரு 45 ரூபாய்க்கு நல்ல தக்காளி விற்கும். அருமையான தக்காளி 45 ரூபாய்க்கு விற்கும். 60 ரூபா விற்ற தக்காளி 15 ரூபா விலை குறைஞ்சி 45 ரூபாய்க்கு விற்கும். அதை விட என்ன பெரிய விஷயம்னு சொன்னோம்னா அடுத்த கட்டமாக வெங்காயம் 20 ரூபா 25 ரூபா விற்ற வெங்காயம் இன்றைக்கி 30 ரூபா ஆகி போச்சு. அது எதனால் விலை ஏறி போச்சுன்னு சொன்னோம்னா மகாராஷ்டிராந்து வரக்கூடிய வெங்காயங்கள் நிறைய குறைஞ்சி அந்த மாதிரி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு 15 ரூபா விற்ற உருளைக்கிழங்குலாம் இப்போ 20 ரூபா 25 ரூபா உருளைங்க விற்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் வெளிநாட்டில் 40 ரூபா விற்கும். இந்த மண்ணூர்லன்னு சொல்லக்கூடிய உருளைகள்லாம் வெளிநாட்டில் 45 ரூபா 40 ரூபா ஈஸியாக விற்றுக்கிட்டு இருக்குது. அதேமாதிரி காய்கறியில் விலை ஏறின காய்கறி எல்லா காய்கறிகளுமே பீன்ஸ் அதே 130 ரூபா தான் இருக்குது. இந்த மாங்காய் மக்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு எளிதாக கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு 15 ரூபாய்க்கு மாங்காய் விற்கிது. அது வெளிநாட்டில் 30 ரூபா 25 ரூபா விற்கும். மக்கள் விரும்பக்கூடிய வெயில் நேரத்தில் மக்கள் விரும்பக்கூடிய குளுமையான காய்கறிகள் பார்த்திங்கன்னா புடலங்காய், சவுச்சவு, முள்ளங்கி, இது மாதிரி குளுமையான காய்கறிகள், பீர்க்கங்காய், இது எல்லாமே 40 ரூபாய்க்கு போன வாரம் விற்றுக்கிருந்த காய்கறிகள் இந்த வாரம் சற்று குறைஞ்சி 30 ரூபாய்க்கு இங்கே மொத்த விலைக்கு விற்கிது. அது வெளி மார்க்கெட்டில் போனால் ஒரு 40 ரூபா 45 ரூபா விற்கும். பச்சை மிளகாய் 20 ரூபா விற்ற பச்சை மிளகாய் இன்றைக்கி 50 ரூபா 45 ரூபா மொத்த விலைக்கு விற்க ஆரம்பிச்சிச்சு. இஞ்சியும் 50 ரூபா 60 ரூபா விற்ற இஞ்சி ஒரு 75 ரூபா விற்க ஆரம்பிச்சிச்சு. கொத்தமல்லி 10 ரூபா கட்டு, சின்ன கட்டு கொத்தமல்லி இங்கே 10 ரூபா 15 ரூபா விற்க ஆரம்பிச்சிச்சு. வெயிலுடைய தாக்கம் ஒரு சில காய்கறிகள் குறைவாக இருக்குது, ஒரு சில அதிகமாக இருக்குது. ஆமாம், ஒரு சில காய்கறிகள் கொஞ்சம் நார்மலாக அப்படி இருக்குது. இன்றைக்கி பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி நிலைமைக்கு கத்திரிக்காய் மொத்த விலைக்கு நல்ல கத்திரிக்காய் 30 ரூபா தான் விற்கிது. 2 நாளைக்கு முன்னாடி அதே கத்திரிக்காய் 40 ரூபா 45 ரூபா விற்றுது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் மார்க்கெட்டை பொறுத்த அளவில் வியாபாரம் குறைஞ்சிருக்கு. அது என்ன காரணம் தெரியல, குறைஞ்சிருக்கு. அது இந்த ஒரு சூழ்நிலை மக்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு. அது இல்லாமல் பல வகைகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா மாம்பழம்லாம் நேற்று 60 ரூபா 70 ரூபா நல்ல மாம்பழம் கிடச்சிச்சு. நல்ல மாம்பழம் 60 ரூபா 70 ரூபாய்க்கு இருக்குது. வெளிநாட்டில் போனால் வாங்கலாம் ஒரு 100 ரூபா 90 ரூபா 80 ரூபாய் நல்ல மாம்பழம் வாங்கலாம். இப்போது இந்த தக்காளி முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய இந்த அதிகமாக வெங்காயம் தக்காளி விலையை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு சரியான முறையில் இருக்க ஒன்றா நட்டம்னா வியாபாரிகள் விவசாயிகளுக்கே இதாக நட்டமடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ஏன் இதுக்கு ஒரு நிலையான இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு அரசாங்கம்? இல்லை இதுதான் விஷயம். இதுதான் அதாவது இப்போ நீ கேட்ட கேள்வி உண்மையான அருமையான விஷயம். விவசாயிகளை நம்ம அரசு யார் வந்தாலும் ஊக்கப்படுத்தணும். விவசாயிகளை அரசு வந்தால் ஊக்கப்படுத்தணும். விவசாயிகளுக்கு நிறைய இடங்களில் உதாரணத்தில் வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா
அந்தந்த இடத்துல பகுதியில் அதை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு செஞ்சாலே வெங்காயம் விலைலாம் கட்டுப்பாட்டில் வந்துடும். இப்போ வெங்காயம் விலை கம்மியாக தான் இருக்குது. வெங்காயம் ஒரு வேளை உச்சத்துக்கு போகுதுன்னு சொன்னோம்னா இந்த பொருட்களை வந்து பாதுகாக்கப்பட்டு அது என்ன சொன்னால் கிடங்குகள் அமைச்சு ஸ்டோரேஜ் பண்ணோம்னா எடுபடும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பகுதியிலலாம் பெரிய அளவில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. தொடர்ந்து இந்த இந்திய நாட்டினோட இராணுவத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதில் ஒரு பாதியாவது வணிகர்களுக்கு விவசாயிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதை பாதுகாத்தா அந்த நாடு சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கணும். குறிப்பாக ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதி இப்போ 234 சட்டமன்ற தொகுதி இருக்குன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதை பண்ணணும். இன்னும் நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த கடந்து வந்த பாதைகளில் நெல் மழை பெஞ்சால் உடனே அது வேஸ்ட்டாக போயிடுது. எல்லா டிவிலையும் உங்கள் செய்தியிலேயே மிகப்பெரிய அளவில் அதை காமிச்சிங்க. இந்த மாதிரி நெல்லுலாம் நிறையா வீணாக போகுதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் உடனடியாக இதெல்லாம் பெரிய வேலையில்லை. அந்த துறை சார்ந்த அந்தந்த அதிகாரிகளை உடனே கூப்பிட்டு வேலை பார்த்தோம்னாலும் இது வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக கனகராஜன் சொல்கிற மாதிரி விவசாயிகளுக்கு முக்கியத்துவம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விலை ஏற்றங்கிற ஒரு நிலையற்ற தன்மையாக தான் இருக்குது. அதனால் வந்து அவங்க விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு வேணும், வணிகர்களுக்கும் பாதுகாப்பு வேணும். குறிப்பாக இன்றைய நிலவரம் கோயம்பேடு சந்தையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக விற்கப்பட்ட காய்கறிகள் குறைந்திருக்கிறது. அதே போல் தக்காளி விலை பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். 50 ரூபாய்க்கு விற்ற தக்காளி இன்றைக்கி 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு தான் விற்கப்படுது.